ஒரு சவாரி கூட வரவே இல்லை இன்னைக்கு. தம்பி இங்க கார்த்தி ஆட்டோ. சார் இவனையும் விட்டுட்டோம்னா இன்னைக்கு சவாரி இல்லாம வெறுங்கை வீசிட்டு தான் வீட்டுக்கு போகணும். சார் அவன் வரது எப்படி லேட் ஆகும்? நம்ம ஆட்டோல போலாம், உட்காருங்க. இல்லப்பா கார்த்தி ஆட்டோ. சார் மன்னிச்சிடறான் மச்சான். அவன் ஆட்டோல பாக்கத்தின்னு துப்பி தான் வைப்பான். ஆனா என் ஆட்டோவை பல நான் தொடச்சி தான் வைப்பேன். அவன் ஆட்டோல தண்ணி அடிச்ச பாட்டில் தான் கிடக்கும். ஆனா என் ஆட்டோல தண்ணி குடிக்க தான் பாட்டில் இருக்கும். அந்த ஆட்டோல அவன் அடிச்ச புகைக்கு கிட்டேயே போக முடியாது. ஆனா என் ஆட்டோட ஸ்மெல்லுக்கு சந்தன கட்டையே நெருங்க முடியாது. இப்ப சொல்லுங்க, இவ்வளோத்தையும் வச்சுட்டு அவன் ஆட்டோல எப்படி போவீங்க? தம்பி எனக்கு பரவாயில்ல, ஆனா என் தங்கச்சினால முடியாது. ஓ உங்க தங்கச்சி வந்திருக்காங்களா? எங்க வந்துட்டானு? நேத்து பொண்ணு பார்க்க போனல, ஓகே ஆயிடுச்சு. அவங்க அண்ணங்கார விசாரிக்க வரேன்னு சொன்னா, நீதான் மச்சான் பாத்துக்கணும். மாமா நீங்க எப்போ வந்தீங்க? யாரா மாமா தண்ணி பாக்கு புகைன்னு அடிச்சிட்டு என்கிட்ட டீ டோட்டல்னு போய் சொல்றியா? மச்சான் பாத்தியா என்ன பத்தி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு? டேய் சொன்னதே அவன் தான்டா. சம்பந்தம் தெரியாது மச்சான், சவாரிக்காக பேசுறேன்டா. ஃபேமிலிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப நான் பொல்லாமா?